திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்க முடியவில்லை என்று 19வது வார்டு திமுக கவுன்சிலரின் கணவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். மேலும் அதிகார வாக்கத்தில் தன் கைகள் கட்டப்பட்டு இருப்பதாக அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருப்பது திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்விற்காக 1000 பொன் சப்பரம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கான பணிகளில் ஏராளமான பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பணிகள் முடிவடைந்த பின் தோரணங்கள் அமைக்கப்பட்டு 11ஆம் தேதி இரவு கள்ளழகர் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. பண விவகாரத்தில் துபாய் தொழிலதிபரை மது மற்றும் உணவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கள்ளக்காதலி கொலை செய்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபரின் உடல் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டது, உடற்கூராய்வுக்கு செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த உடல் தோண்டி எடுக்கப்பட்டு என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். உடற்கூராய்வு செய்யப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரை தேடி வருகின்றனர்.